ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் லேப் அசிஸ்டன்ட் ஜாபை வந்து 2021 ரெக்கவர் பண்ணுறதா இருக்காங்க. காலி பணியிடங்கள் 4000க்கு மேலே இருக்கும். தகுதி வந்து 10th, அதுக்கு மேலே நீங்கள் 12th எனி டிகிரி படிச்சிருந்தாலும் குவாலிஃபை தான். நோட்டிஃபிகேஷன் டேட்டு வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் சிலபஸ் மற்றும் எப்படி தயாராகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவை, நீங்கள் என்னென்ன அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, நம்ம எப்படி வச்சுருக்கோம், ரொம்ப நாளாக பண்ணாமல் மறந்துருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வேலிடாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் லேப் அசிஸ்டன்ட் ஜாப்பு இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் மார்க் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சயின்ஸ் புக்ஸ் தான் கிட்டத்தட்ட 6th to 10th வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் புக்ஸை கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. லைன் பை லைனாக படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th to 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் படிங்க. அதாவது தமிழ்நாடு சம்மந்தமாக தற்கால தமிழ்நாடு, அடுத்தது முற்காலத்தில் இருந்த தமிழ்நாடோட வரலாறு மட்டும் படிங்க. அதிலிருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வர டே பை டே கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுட்டு வாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்றதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி 2015 நடந்திருக்கு. ஸோ வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி நான் சில திங்ஸ் இப்போ சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எப்படி எந்த பார்ட்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பின்னாடி பார்க்கலாம். இந்த 6ஐயும் நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து எழுதி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், என்னென்னலாம் நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க. மஸ்ட்டு 6th to 10th நியூ சமச்சீர் புக்ஸு தான். அதில் இருக்க நீங்கள் வந்து ஃபுல்லாக லைன் பை லைனாக படிச்சிட்டாலே நீங்கள் வந்து இந்த போஸ்டிங் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 10th எவ்வளோ கொஸ்டின், 9th எவ்வளோ கொஸ்டின், 8th எவ்வளோ கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து 2015 கேட்ட கொஸ்டின் பேப்பரில் வச்சு நான் அனலைஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th வந்து 45% ஆஃப் கொஸ்டின், நம்ம எழுத போகிற கொஸ்டின்ஸு வந்து 150 கொஸ்டின்ஸு. அதில் 45% ஆஃப் கொஸ்டின் வந்து 10th கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து 10th கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18% கொஸ்டின்ஸ் வந்து 9th கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8th வந்து 15% கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் 6th 7th வந்து கம்மி தான், 12% ஆஃப் கொஸ்டின், ரெண்டுலேயும் சேர்த்து 12% ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் சயின்ஸ்லேயும் அப்புறம் ஜிகே, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு 10% கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் இதில் வந்துடும். இந்த 150 கொஸ்டின்ஸில் நம்ம மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 120க்கு மேலே அல்லது 130க்கு மேலே எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் தான். ஸோ அதற்கான வீடியோஸை வந்து நான் அடுத்தடுத்து போடுவேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.